இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெர்னாலிஸ் தியரம். ஸோ ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பெர்னாலிஸ் தியரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ பெர்னாலிஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட், ப்ரூஃப், அதை எப்படி கடைசியாக ஃபைனலாக ரிசல்ட் கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட்டாக உங்களுக்கு ஒருவேளை இனி தான் படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில் ஓரளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு பெர்னாலிஸ் தியரம் தி சம் ஆஃப் ப்ரெஷர் எனர்ஜி, kinetic energy and potential energy per unit mass of an incompressible non-viscous fluid in a streamline flow remains constant. அதாவது பெர்னாலிஸ் தியரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்கணும் அப்படின்னா கம்ப்ரெஸ் பண்ண முடியாததாக இருக்கணும், நான் விஸ்கஸாக இருக்கணும், ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவில் இருக்கணும். கண்டிப்பாக ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோனால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஒரு பார்ட்டிக்கிள், ஒரு வாட்டர் போகுதுன்னு கூட எடுத்துக்கோங்களேன். ஸோ வாட்டரில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிக்கிளும் அடுத்தடுத்த பார்ட்டிக்கிளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஒரே ஸ்பீடில் இருக்கணும். ஸோ ஒரு ரோவில் இருந்தால் அடுத்த ரோவில் மிங்கிள் ஆகாமல் அந்த பார்ட்டிக்கிள்ஸ் மூவ் ஆகிறது தான் என்னது ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ. ஸோ இப்படி இருக்கிற ஒரு ஃப்ளூயிடை கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃப்ளூயிடோடைய ப்ரெஷர் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி மூணும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எப்போ அப்படின்னா அதுக்கு சம் எடுக்கும்போது அந்த மூணையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி கான்ஸ்டன்ட் அப்படின்றது தான் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட். அதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டியூப் எடுக்க போகிறோம். டியூப் வந்து ஹரிசோண்டலாக இருக்குது. ஸோ மேலே ஒரு ஏரியா A1 அண்ட் கீழே வந்து ஏரியா A2. ஸோ கிரவுண்ட் லெவல்லேருந்து H1 அண்ட் H2 அப்படின்ற ஹைட்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து AB அப்படின்னு அந்த பைப்பை வந்து இண்டிகேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஃப்ளூயிட் அந்த பைப் AB வழியாக உள்ளே போக போகுது. ஸோ அதில் ஃப்ளோ ஆகிற வால்யூமை V அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அந்த A அப்படின்ற பாயிண்டில். எப்போ அப்படின்னா ஃபார் அ கிவன் டைம் T. அதே வால்யூம் தான் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு B அப்படின்ற இடம் வழியாக வெளியே லீவ் ஆகும். ஓகேவா? ஸோ டியூபோட லென்த்தை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ A அப்படின்றதுல அந்த டியூப் ஃப்ளோ ஆகிறதுக்குன்னு ஒரு ஒர்க் டன் நடந்திருக்கும் லிக்விட்னால. ஸோ அந்த ஒர்க் டன் நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஒர்க் டன்றது என்னது? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்றது. ஸோ ஏரியா ஏன்ற பாயிண்டில் அப்படின்றதுனால FAD அப்படின்னு போடணும் நம்ம. ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னது நமக்கு? வெலாசிட்டி பை வெலாசிட்டி அப்படின்றது என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். அப்போ டிஸ்டன்ஸுன்றது என்ன வரும்? வெலாசிட்டி இன்ட்டு டைம் டேக்கன். ஸோ அப்போது Vன்றது அவங்களுடைய வெலாசிட்டி, டைம் டேக்கன் வந்து T. ஸோ குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ போகுதுன்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அதையும் நமக்கு முக்கியம். ஸோ அப்புறம் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னது? ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. அதாவது ப்ரெஷரோட டெஃபினிஷனில் படிச்சிருப்பீங்க. ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா அப்படின்றது. ஸோ அதுலேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபோர்ஸுக்கும் வேல்யூ கிடச்சிருக்கும். ஸோ இப்போ ஃபோர்ஸ்க்கு பதிலாக PA சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், Dக்கு பதிலாக V இன்ட்டு T சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா PA AA Dன்னு கிடச்சிருக்கும். ஓகே, PAன்றது ப்ரெஷர், AAன்றது ஏரியா, Dன்றது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ இதில் அந்த ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸை நம்ம வால்யூம்னு எடுத்துக்கலாம். ஸோ PAV. ஸோ இதுதான் உங்களுடைய ப்ரெஷர் எனர்ஜியோடைய ஒர்க் டன். அப்போது அந்த ஏன்ற பாயிண்டில் எவ்வளோ ப்ரெஷர் எனர்ஜி இருக்கும்? அந்த வால்யூமை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அப்போ PA இன்ட்டு V, அதாவது ப்ரெஷர் எனர்ஜி இன்ட்டு அந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம். அப்போ என்ன கிடச்சிருக்கும்? வால்யூம்க்கு பதிலாக மாஸ் பை ரோ போட்டுக்கலாம். ஸோ அதை போட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ அப்போ அதில் உங்களுக்கு ப்ரெஷர் எனர்ஜி அப்போ ஏன்ற இடத்துல எவ்வளோ இருக்குது? MPA பை ரோ. அதேமாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், MGH. ஸோ இங்கே ஹைட்டுன்றது HA. அதே இது கைனட்டிக் எனர்ஜினா ½ mv ஸ்கொயர். ஸோ அப்போ ½ mVA ஸ்கொயர்னு எழுதியிருப்போம். ஸோ இப்போ அந்த 3 எனர்ஜி நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். ப்ரெஷர் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த A அப்படின்ற பாயிண்ட்டுக்கு. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவேஷன் இப்போ எழுதியிருப்போம். ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் எது? EA ஈக்குவல் டு MPA பை ரோ ப்ளஸ் MGHA ப்ளஸ் ½ mv ஸ்கொயர் A. ஸோ அப்போ இதே மாதிரி Bக்கும் கண்டுபிடிச்சாலும் இதே தான் வரப்போகுது. பட் அந்த ஏன்ற இடத்துல Bன்னு போட்டு நம்ம எழுதணும். ஸோ அவ்வளோதான். ஸோ சிமிலர்லி அப்படின்னு போட்டு EB வேல்யூ எழுதி வச்சுருங்க. ஸோ அப்போது உங்களுடைய லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் உள்ளே வர்றதும் வெளியே போகிறதும் எப்போயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுடைய கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ அப்போ EA ஈக்குவல் டு EB, அதாவது ஏன்ற பாயிண்டில் இருக்கிற அந்த பார்ட்டிகிள்ஸோட எனர்ஜியும் Bன்ற பிளேஸில் இருக்கிற அந்த பார்ட்டிகிள்ஸோட எனர்ஜியும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் கன்சர்வேஷன். ஸோ அப்போ உங்களுடைய EA அண்ட் EB வேல்யூவை ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா மாஸ் சேமாக இருக்கும். ஸோ ரெண்டு சைடும் காமனாக எடுத்து கேன்சல் அவுட் பண்ணிட்டு ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருப்போம்.
ஸோ ரெண்டு சைடு இருக்க டேர்மே கான்ஸ்டன்ட் வேல்யூஸாக தான் இருக்க போகுது. ஏன்னு பாருங்கள், ப்ரெஷர் எனர்ஜி PA ரோன்றதும் உங்களுடைய கான்ஸ்டன்ட், ஜின்றது ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஹச்ன்றது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, வின்றது எவ்வளோ வெலாசிட்டியில் போகுதுன்றது. ஸோ இது எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். ஸோ அப்போ டோட்டல் வேல்யூவே ஆட் பண்ணாலும் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் தான் கிடைக்க போகுது. ஸோ அதனால் P/ρ ப்ளஸ் ½ V² ப்ளஸ் GH ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் பெர்னாலிஸ் தியரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாருங்கள், P/ρன்றது ப்ரெஷர் எனர்ஜி, ½ V²ன்றது கைனடிக் எனர்ஜி, GH அப்படின்றது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இதோட சம் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய பெர்னாலிஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதை நெக்ஸ்ட்டு வேறு ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜியையும் சேர்த்து டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா P/ρg ப்ளஸ் ½ V²/g ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் ஓகேவா. அப்போது உங்களுடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் மெயின் கண்டென்ட்டு. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் பெர்னாலிஸ் தியரமுடைய ஈக்குவேஷன். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் பெர்னாலிஸ் தியரம் இருக்குல்ல, ஸோ அது வரைக்கும் நிப்பாட்டுறதுனால நிப்பாட்டிக்கலாம் நம்ம. ஸோ அது பிரச்சனை கிடையாது. தேங்க்யூ. Audio Jungle.